சிபிஐ அலுவலகம்ங்கிற 4 சுவருக்குள் என்ன நடக்கிறது என்பதை விஜயே வெளியே வந்து சொன்னாதான் உண்டு. அவரு இன்ட்ரோவர்ட், சொல்ல மாட்டாரு. சிபிஐயும் சொல்ல போறது இல்ல. ஊடகங்கள் சொல்லக்கூடிய இந்த வெர்ஷனை தான், சிபிஐ கசிய விடக்கூடிய இந்த வெர்ஷனை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வெளிப்படையாக அரசியலில் நடக்கிறது என்ன? அரசியல்ல இன்ட்ரோவர்ட் எப்படி இருக்க முடியும்? இருக்கிறாரே. ஜெயலலிதா இன்ட்ரோவர்ட் தானே. ஜெயலலிதா இன்ட்ரோவர்ட் எப்படி சொல்றாங்க யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா ஒரு நடிகை, அதை தாண்டி அவங்க வந்து இருந்தாங்க. ஜெயலலிதா வெளியில வரல, பேசலையே தவிர அவர் இன்ட்ரோவர்ட் எல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ராவர்ட் தானே. ஆமா, அந்த அம்மா வந்து பேசதானே செஞ்சிச்சு. பேசுங்க, அது மாதிரி. அதை விட இன்னும் கொஞ்சம் டீப் இன்ட்ரோவர்ட்னு வச்சுக்க வேண்டியதுதான். சரி, அரசியலில் ஒரு அதிசயம். இது ஒண்ணு, ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு. இன்ட்ரோவர்ட் அரசியல் இல்லங்கிறீங்க, ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு தான் கொடுத்து பாப்போமே. ஏன் சார் இன்ட்ரோவர்ட்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா? போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? இருக்கட்டும். இன்னொன்னு, பிஜேபியுடைய கணக்கு என்ன? அவங்களுக்கு வந்து இப்ப என்ன பேசுறாங்கன்னா, விஜய் முன்பு இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் என்ன அப்படிங்கிறாங்க. விஜய் முன்பு முதல்ல பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி, திமுக எனக்கு அரசியல் எதிரி, இதேதான் தொடரப்போகிறது. உன்னால சிபிஐ கேஸ்ல கரூர் நெரிசல் மரண வழக்குல முதல் குற்றவாளினே என்னையவே போட்டு நீ வழக்கு வேணாலும் சார்ஜ் ஷீட் வேணாலும் தாக்கல் பண்ணி வழக்கு நடத்த, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா சில ஊடகங்கள் வரக்கூடிய செய்தி வந்து, ஜான் ஆரோக்கியசாமி என்கிற நபர் தான் ஒரே புள்ளி பாஜக கூட்டணிக்குள் விஜய் வருவதை தடுக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தீவிர கிறிஸ்தவ மத பின்னணி. அவருக்கு அர்மீனியா போன்ற தேசங்கள்ல இருந்தெல்லாம் பணம் வருது. இத வந்து சென்ட்ரல் ஏஜென்சி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. அதனால என்ஐஏ விசாரணை வருது, அமலாக்கத்துறை விசாரணை வருது. இந்த மாதிரியான ஊகங்கள் ஊடகங்கள்ல வருது. நான் இதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. பிஜேபி இந்த மாதிரி செய்திகளை கசிய விட்டு, இந்த கேஸ் எல்லாம் போடுறாங்களா, உண்மையில நடந்துச்சான்லாம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல இதையெல்லாம் கசிய விட்டு ஒரு விஜய் பயமுறுத்துவதற்காக நியூஸ் கசிய விடுறாங்க. பயமுறுத்துறது அல்லது சிறுபான்மை கிறிஸ்தவ வாக்கு வங்கி வந்து பிரிச்சு திமுக பிரிச்சு அந்த பக்கம் கொண்டு ஏதோ ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் இது பண்ண. நான் வந்து அந்த கேஸை எல்லாம் விட்டுருவேன். சிபிஐ வழக்கு என்பது, இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது நெரிசல் மரண வழக்கு. இந்த வழக்குல எப்படி எந்த விசாரணை அமைப்பு இந்த விசாரணை மேற்கொண்டாலும் விஜயை சுற்றி இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பான நடத்திய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த நபர்களை சேர்க்காமல் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே முடியாது. அப்படியெல்லாம் காப்பாற்றி விடுவதற்கு லாஜிக் கோர்ட்லயும் அது நிக்காது. இதெல்லாம் இவங்களெல்லாம் கழட்டி விட்டு யார் மேல, எஸ்பி மேலையும் மாவட்ட கலெக்டர் மேலையுமா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண முடியும்? அப்படி செய்தாலும் அதனால திமுகவுக்கு என்ன நஷ்டத்தை உண்டு பண்ண முடியும்? அவங்க அரசு அதிகாரிகள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு, அதுவும் IAS IPS அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு மோசடியை செய்தா அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்தி என்ன? இதுக்கெல்லாம் அச்சப்படுவாங்க. அதனால இவர்களை தவிர்த்து விட்டு இந்த வழக்கை கொண்டு செல்லவே முடியாது. இதை அவங்க டீல் பண்ணணும்.